ராதே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜராசந்தனோட போர் புரிஞ்சதையும் துவாரகா நகரம் அமைச்சதையும் சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், கிழக்கு திசையில் வெளிப்படுற முழு நிலவை மாதிரி மதுரையோட கோட்டை வாயில இருந்து வெளிப்படுற கண்ணனை காளையவனன் பார்த்தான். பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகான கார்மேக வண்ண திருமேனி, அறையில் மஞ்சள் பட்டாடை, மார்பல ஸ்ரீவத்சங்கிற மச்சம், கழுத்தில் தொங்குற கௌஸ்துபமணி, பருத்து உருண்டு நீண்ட 4 திருக்கரங்கள், அண்டலர்ந்த செந்தாமரை மாதிரியான சிவந்த கண்கள், திருமுகத்தில் எப்பவும் மகிழ்ச்சி, அழகான சீரான கண்ணம், தூய்மையான புன்சிரிப்பு, தாமரை மாதிரியான திருமுகம், ஒளி வீசுகிற மகர மீன் மாதிரியான காதணிகள். இப்படி அழகு மிளிர விளங்குற கண்ணனை பார்த்த காளையவனன் இவன் தான் வாசுதேவன் நிச்சயிச்சான். நாரதர் சொன்ன அடையாளங்களான ஸ்ரீவத்சம், 4 கைகள், தாமரை திருக்கண்கள், கழுத்துல வனமாலை, மேலும் அழகே வடிவம். அதனால் இவன்தான் அவன், வேற ஒருத்தனா இருக்க முடியாது. ஆயுதம் இல்லாமல் கால்நடையாகவே வர்றான். அதனால் ஆயுதம் இல்லாமலேயே இவனோட போரிடுவேன். இப்படி தீர்மானித்த காளையவனன் தன்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு வேற பக்கம் ஓடுற ஸ்ரீகிருஷ்ணனை பிடிக்க விரும்பி பின்தொடர்ந்து ஓடினான். ஆனால் யோகிகளால் கூட பிடிக்க முடியாதவர் இல்லையா அவர்? ஒவ்வொரு அடிவைப்பிலையும் கையில் பிடிபடுறவன் மாதிரி தன்னை காட்டின ஸ்ரீஹரி வெகு தூரத்தில் இருக்கிற மலை குகைக்கு அவனை இட்டுட்டு போனார். யதுகுலத்தில் பிறந்த நீ புறமுதுகு காட்டி ஓடுறது தக்கதில்லைன்னு நிந்திச்சுக்கிட்டே பின்தொடர்ந்தான் காளையவனன். ஆனால் அவனால் அவரை அடைய முடியலை. ஏன்னா அவன் செஞ்ச பாவம் இன்னும் முழுமையாக நீங்களையே. இப்படி காளையவனன் நிந்திச்சாலும் பகவான் அவனை திரும்பி கூட பார்க்காம மலை குகைக்குள்ள நுழைஞ்சார். காளையவனும் அவரை தொடர்ந்து நுழைஞ்சான். நுழைஞ்சதும் அங்க ஒருத்தர் படுத்திருக்கிறதை பார்த்தான். தன்னை வெகு தூரம் மலை கழிச்சிட்டு கிருஷ்ணன் தான் நல்லவன் மாதிரி இங்க படுத்திருக்கான்னு நினைச்ச அந்த மூடன் அவரை காலால உதைச்சான். வெகு காலமா தூங்கிக்கிட்டு இருந்த அவர் விழிச்செழுந்து மெல்ல கண்களை திறந்து 4 பக்கமும் பார்க்க பக்கத்துல நிக்கிற காளையவனனை பார்த்தார். பரீட்சித், கோபம் கொண்ட அவரோட பார்வைப்பட்டதும் காளையவனோட உடல்ல எழுந்த தீ ஒரு நொடியில அவனை சாம்பலாக்கினது. பிரம்மரிஷி, பார்த்த மாத்திரத்திலேயே காளையவனனை சாம்பலாக்கிற சக்தி கொண்ட அந்த மனிதர் யார்? அவர் பேர் என்ன? குலம் என்ன? அவரோட திறமை என்ன? பெருமைதான் என்ன? ஏன் இந்த குகையை அடைஞ்சு தூங்கினார்? பரீட்சித், அந்த பெரியவர் இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்த மாந்தாத்தாவோட மகன், முச்சுக்குந்தர். அந்தணர்கள் கிட்ட பக்தி கொண்டவர், சத்திய பிரதிஜர், போரில் தோல்வி காணாதவர். அசுரர்கள் கிட்ட பயந்த இந்திரன் முதலான தேவர்கள் தங்களை காப்பாற்றணும்னு அவரை வேண்டினாங்க. அவரும் வெகு காலம் தேவர்களை காத்து நின்னார். தேவர்கள் முருகனை தேவலோகத்தோட பாதுகாவலரா பெற்றதும் முச்சுக்குந்தர் கிட்ட, அரசே, இத்தனை காலம் எங்களை காத்து ரட்சிச்சிங்க, இனி அந்த பொறுப்பில் இருந்து விலகி ஓய்வெடுத்துக்கலாமே. பூலோகத்தில் உங்களோட அரசு பகைவர்களே அற்றது. அந்த அரசை துறந்து எங்களை பாதுகாக்கிறதுல ஈடுபட்ட நீங்கள் அத்தனை ஆசைகளையும் துறந்தீங்க. இன்றைக்கு உங்கள் புதல்வர்கள், பட்டத்தரசிகள், உறவினர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், மக்கள்னு உங்கள் காலத்தவங்க யாருமே இல்லை. எல்லாருமே காலனோட வசமாயிட்டாங்க. அந்த காலன் வலிமை மிக்கவனுக்கும் வலிமை மிக்கவனான பகவான் தான். அவர் அழிவற்றவர். இடையன் விளையாட்டா மாடுகளை விரட்டி மேய்க்கிற மாதிரி அவர் மக்களை இங்கேயும் அங்கேயுமா விரட்டி விளையாடுறார். உங்களுக்கு நலம் உண்டாகட்டும். இப்போ முக்தி தவிர வேற எதையும் எங்ககிட்ட நீங்கள் வேண்டி பெறலாம். முக்தி கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறவர் நீக்கமர எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற அழிவற்ற பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒருத்தர் மட்டும்தான். தேவர்கள் இப்படி சொல்ல
பெரும் புகழ் பெற்ற முச்சுக்குந்தர் தேவர்களை வணங்கி சிரமத்தால் களைச்சிருந்ததுனால தூக்கத்தையே வரமா பெற்று தூக்கம் கண்களை கவிக்க இந்த குகைக்குள்ள போய் படுத்து தூங்கினார். தூங்குற அவரை யாராவது அறியாம நடுவில் எழுப்பினா அவன் அவரோட பார்வைப்பட்ட நொடியிலேயே சாம்பல் ஆகட்டும்னு தேவர்கள் வரம் கொடுத்திருந்தாங்க. காளையவனன் எரிஞ்சு சாம்பலான உடனே பக்தர்களை காக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் பேரறிவாளரான முச்சுக்குந்தர் முன்னாடி நேரில் காட்சி கொடுத்தார். நீருண்ட கனத்த மேகம் மாதிரியான கோமளமான திருமேனி, அறையில் மஞ்சள் நிற பட்டாடை, மார்பில் ஸ்ரீவத்சம், கழுத்தில் ஒளிமிக்க கௌஸ்துபமணி, 4 திருக்கரங்கள், வைஜெயந்தி வனமாலை, அழகான தெளிஞ்ச முகம், காதுகளில் ஒளிமிக்க மகர குண்டலங்கள், அகில லோகமும் காண துடிக்கிற அழகு, அழகான புன்சிரிப்பு, கருணை பொங்குற பார்வை, மிக அழகான வாலிப வயது, மதம் பிடிச்ச சிங்கம் மாதிரி மிடுக்கான நடை. இப்படி தேஜஸால அணுக முடியாத ஸ்ரீ கிருஷ்ணனை அறிவொளிமிக்க முச்சுக்குந்தர் பார்த்தார். அவரோட பேரொளி பார்த்து திகைச்சு ஐயமடைந்த முச்சுக்குந்தர் மெல்ல மெல்ல இப்படி விண்ணப்பிச்சார். இங்க வந்திருக்கிற நீங்க யார்? முட்கள் நிறைஞ்ச பயங்கரமான இந்த காட்டில் இருக்கிற இந்த குகைக்கு தாமரை மாதிரி மென்மையான தங்களோட திருவடிகள் நோக எப்படி நடந்து வந்தீங்க? நீங்க ஒளிமிக்க சூரியன் முதலானவங்களோட பேரொளியா, இல்லை அக்னி பகவானா, சூரியனா, சந்திரனா, மகேந்திரன் தானோ, இல்லை வேற திக்பாலகர்களில் ஒருத்தரா? பெருத்த விளக்கொலியால இருளை அகற்றுற மாதிரி இந்த குகையில இருக்கிற இருளை அகற்றுற நீங்க தேவர்களுக்கும் தேவர்களான மும்மூர்த்திகள்ல புருஷோத்தமரான ஸ்ரீமன் நாராயணனேன்னு நினைக்கிறேன். சூதுவாதி இல்லாம தங்களை பற்றி அறிய விரும்புகிற எனக்கு தங்களோட பிறப்பு, தொழில், குலம் எல்லாம் விருப்பம் இருந்தா சொல்லுங்க. பிரபு, நான் இக்ஷ்வாகு வம்சத்தவரும் க்ஷத்ரியரும் யுவனாஸ்வரோட மகனுமான மாந்தாத்தா மகாராஜாவோட மகன். என் பேர் முச்சுக்குந்தன். வெகு நாட்கள் விழிச்சிருந்ததுனால களைச்சிருந்தனா தூக்கத்தினால வெளி உலகம் அறியாத மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல படுத்து தூங்கினேன். இப்போ யாரோ என்னை எழுப்பினாங்க. அவனோட விதிப்பையனா அவன் சாம்பலாகிட்டான். அப்புறம் உடனேயே பாய்வர்களை அழிக்கிற அழகனான நீங்கள் என் கண்ணில் தென்பட்டீங்க. மக்களால் ரொம்பவும் மதிக்கத்தக்க தங்களோட பேரொளியால் என்னோட கண்கள் வலுவிழுந்ததுனால என்னால் உங்களை உற்று பார்க்க முடியலை. அரசர் முச்சுக்குந்தர் இப்படி சொன்னதும் அத்தனை உயிரினங்களையும் வாழ வைக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சற்றே சிரிச்ச மாதிரி பதில் சொன்னார். அன்பனே, என்னோட பிறப்பும் தொழிலும் பெயரும் ஆயிரக்கணக்கானவை. அதெல்லாம் எல்லையற்று இருக்கிறதுனால அந்த என்னாலேயே கூட சொல்ல முடியாது. உண்மையை உணரக்கூடிய ஆற்றல் மிக்க யாராவது ஒருத்தன் பல பிறவிகள் எடுத்தாவது பூமியில் இருக்கிற மணல்களை எண்ணிடலாம். ஆனால் என்னோட குணங்களையும் செயல்களையும் பெயர்களையும் பிறப்பையும் ஒருபோதும் கணக்கிட முடியாது. அரசனே, முக்காலங்களையும் இருக்கிற என்னோட பிறப்புகளையும் செயல்களையும் வர்ணிக்க முற்பட்ட சனகாதி முனிவர்களும் கூட ஒரு முடிவுக்கு வராம இன்னமும் எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற என்னோட பிறப்பு செயல் இவற்றை சொல்கிறேன், கேள். முதல்ல ஒரு சமயம் பிரம்மதேவர் தர்மத்தை காக்கிறதுக்கும் பூமிக்கு சுமையா இருந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கும் என்னை வேண்டிக்கிட்டார். அதனால் யது வம்சத்தில் வசுதேவரோட திருமாளிகையில் திருவதாரம் செஞ்சேன். வசுதேவரோட மகனான என்னை வாசுதேவன்னு அழைக்கிறாங்க. நல்லவங்களுக்கு பகைவனான காலநேமிங்கிற அசுரனோட மறுபிறப்பான கம்சன் மற்றும் பிரளம்பன் முதலான அசுரர்களை அழிச்சேன். அரசனே, காளையவனும் உங்கள் உக்ரமான பார்வையால் இப்போ எரிஞ்ச சாம்பலானா. உங்களுக்கு அருள் புரியவே இந்த குகைக்கு நான் வந்திருக்கேன். பக்தர்கள் கிட்ட அன்புமிக்க என்னை முன்னமே பலமுறை நீங்கள் வேண்டியிருக்கீங்க. ராஜரிஷி
நீங்கள் விரும்பினதை எல்லாம் கேளுங்க, நான் அது அத்தனையும் உங்களுக்கு தர்றேன். என்னை சரணடைஞ்சவங்க இது கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. பரீட்சித். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல கேட்ட முச்சுக்குந்தர் கர்கமுனிவரோட வாக்கை நினைவுக்கு கொண்டு வந்து, தேவனான ஸ்ரீமன் நாராயணனே இவர்னு உணர்ந்து மகிழ்ந்து அவரை வணங்கிச் சொன்னார். பரமனே, எல்லா பிராணிகளும் உங்கள் மாயையில் மயங்கி இந்த உலகியல் இன்பத்தை நாடுறதுலையே நோக்கமாக கொண்டு தங்களை வணங்குறதில்ல. வீடு வாசல்னு இந்த உலகியல் வாழ்க்கை தான் துன்பங்கள் அத்தனைக்கும் தோற்றுவாய். அதை இன்பம்னு நினச்சி அதில் பற்று கொண்டு ஏமாற்றம் அடையிறாங்க. உலகியல் பாவங்கிற மாசு அற்றவரே, இந்த பாரத வருஷம் புண்ணிய செயல்கள் அத்தனையும் நடைபெறக்கூடிய கர்மலோகம். இங்கே மனித பிறவி அடையிறது ரொம்பவும் உயர்வு. அது அவன் முற்பிறவியில் பண்ணின நல்வினை பயனும் இறைவனோட இன்னருளும் இல்லாமல் வாய்க்க வாய்ப்பில்லை. அதுலேயும் ஊனமில்லாத பிறவி அடையிறது மேலும் உயர்ந்தது. இப்படி முயற்சி இல்லாமல் எளிதாக வாய்க்கப்பட்ட இந்த மானிட பிறவி கொண்டு உங்கள் திருவடிகளை வணங்காமல் அற்பமான உலகில் இன்பத்தில் நாட்டம் கொண்டு மனைவி மக்கள்ங்கிற பாலும் புதைக்குழியில் விழறாங்களே, இது புல்மேயறதுக்கு ஆசைப்பட்ட மாடு புதரால மூடியிருந்த பாழங்கிணத்துல விழுந்து தவிக்கிற மாதிரி இல்லையா? எவராலையும் வெல்லப்படாத தலைவனே, நானும் இந்த உலகத்தில் ஒரு அரசன். அரசு பெருமையால் மதம் அடைஞ்சு திமிராயிருந்தவன். அழிகிற இயல்பு கொண்ட இந்த உடலையே நானும் நினைச்சேன். மனைவி மக்கள் செல்வம் பூமி இவற்றோட முடிவே இல்லாத ஈர்ப்புணர்வில் சிக்கிக்கிட்டேன். இந்த நினைவுகளில் என்னோட வாழ்நாள் முழுசும் பயனில்லாமல் கழிஞ்சது. மண்குடம் மாதிரியும் குட்டிச்சுவர் மாதிரியும் எளிதாக கரைஞ்சு அழியக்கூடிய இந்த உடலில் மனிதர்களில் நானே தேவன்கிற அகந்தையால் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டேன். தேர்களும் யானைகளும் குதிரைகளும் காலாட்படைகளும் சூழ பெரும் செருக்கோட தங்களை மதிக்காம நினைக்காம உலகத்தை சுற்றி திரிஞ்சேன். செய்யத்தக்கதையும் செய்யத்தகாததையும் பற்றின சிந்தனையில் மூழ்கி சுயநிலை மறந்து பேராசை பெருகி சிற்றின்பத்தில் நாட்டம் மிகுந்து சுற்றி சுற்றி வர்ற மனிதனை காலரூபியாக நிற்கிற நீங்கள் பசியால் நாக்கை நீட்டின பாம்பு இலையை பிடிக்கிற மாதிரி கவனம் கொஞ்சமும் சிதறாம வலுவப்பட்டுறீங்க. முதல்ல பேரரசன்கிற பேரில் தங்க ரதத்திலையும் யானையும் மேலே அமர்ந்துக்கிட்டும் பவனி வந்த இந்த உடல் உங்களோட தவிர்க்க முடியாத நியதிப்படி இறுதி நேரம் வந்து மடிஞ்சு மண்ணோட மண்ணாகி புழுவாவோ நாய் நரி முதலான பிராணிகளோட உணவா ஆகி மலமாவோ எரியில இட்டு சாம்பலாவோ ஆகுது. ஈசனே, இனி எதிர்த்து போர் புரியறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி 4 திசைகளையும் வென்று அரியணை ஏறி தன்னை ஒத்த அரசர்களால் வணங்கப்பட்டவன் சிற்றின்பத்தையே பேரின்பமாக நினைச்சு உலகியல்ல ஈடுபட்டு பெண்களோட வீட்டுக்கு போவான்னா பொழுதுபோக்காக வளர்க்கப்படுற செல்லப்பிராணி மாதிரி அவங்களோட கைப்பாவை ஆகிறான். மறுபடியும் பேரரசன் ஆகணுங்கிற அரியணை ஆசையால் உலகில் இன்பங்களை துறந்து தரையில் படுக்கிறது, பிரம்மச்சரியம் காக்கிறது, உண்டி சுருக்கிறது, தானங்கள் பண்ணுறது மாதிரி தவங்களையே முழு ஈடுபாடு கொண்டு நற்செயல்களையே செஞ்சாலும் அவனோட பேராசையால் அவன் இன்பம் அடையறதில்லை. பக்தர்களை கைவிடாத இறைவா, பிறப்பு இறப்பான இந்த உலகியல் சுழலை சுற்றி தவிக்கிற மனிதனுக்கு உலகியல் தலையில் இருந்து விடுதலை அடைகிற காலம் வர்றப்பதான் சான்றர்களோட இணக்கம் அவனுக்கு கேட்டது. நல்லோர் இணக்கம் கிட்டின அந்த நொடியில் சான்றர்களோட புகலிடமும் காலம் கர்மம் ஸ்வபாவம் மற்றும் இவைகளை சார்ந்து நிற்கிற பிரம்மா முதலானவர்களுக்கும் துணை நிற்கிறவரான பகவானான உங்ககிட்ட பக்தி பண்ணுற எண்ணம் தோணுது. ஈசனே, சான்றர்களான அரசர்கள் வானப்பிரஸ்தர்களா நாட்டை துறந்து வானம் போய்
தங்களை சேவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற அரியணை ஆசை அகலறதுக்காக உங்களை முழு மனசோட போற்றுறாங்க. ஆனால் எனக்கோ எந்தவித முயற்சி இல்லாமலேயே அரியணை ஆசைங்கிற தடை தானாவே நழுவிட்டதே. அதுதான் நீங்கள் எனக்கு அருளின பெரும் பேருன்னு நினைக்கிறேன். எங்கும் நிறைஞ்ச இறைவா, தனக்குன்னு எதையுமே கொள்ளாமல் அத்தனையும் துறந்துட்ட முனிவர்களுமே கூட வேண்டிக்கிறது தங்களோட திருவடி சேவையே. அதை விட்டு வேற ஒரு வரமும் நான் வேண்ட மாட்டேன். ஸ்ரீ ஹரி, முக்தியை வழங்குற உங்களை ஆராதிக்கிறவன் தனக்கே கேடு விளைவிக்கிற உலகியல் தலையா வரமா வேண்டுவான்? அவன் அறிவாளியாச்சே. அதனால ஈசனே, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் இவைகளால் உண்டாகிற விருப்பங்கள் அத்தனையும் விலக்கி ரெண்டு அற்றவரும், மாயை மற்றும் முக்குண தொடர்பு அற்றவரும், மேலானவரும், பேருணர்வா விளங்குறவருமான பரம புருஷரான தங்களையே சரணடைகிறேன். நான் வெகு காலமாக வினைப்பயனை அனுபவித்து களைச்சிட்டேன். அதோட துன்பக்கணல் என்னை வாட்டி வதைக்குது. ஐம்பொறிகளும் மனசுமே என்னோட பகைவர்கள். அவைகளோட உலகியல் இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற நாட்டம் பெருகுதே தவிர குறையலை. அதனால் அமைதி கிடைக்கல. உலகியல்ல தவிக்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவரே, பரம்பொருளே, எப்படியோ பயத்தை நீக்கிறதும் அழிவற்றதும் துயரற்றதுமான தங்களோட திருவடி தாமரைகளை சரணடைஞ்சேன். ஈசனே, சரணடைஞ்ச எளியனை காத்தருளுங்க. பார்முழுதும் ஆண்ட பேரரசே, உங்க எண்ணம் தூயது, உண்மையை உணர்ற அறிவால உயர்ந்தது. வரம் அருளர்தா ஆசை காட்டியுமே கூட அந்த ஆசைக்கு உங்க மனசு அடிமையாகலை. நான் வரம் கொடுக்கறதா ஆசை காட்டினது உங்க மனசு மெத்தனம் இல்லாம உறுதியா இருக்கான்னு சோதிக்கவே. அதை அறிஞ்சிக்கோ. என்கிட்டயே தனிச்ச பக்தி வச்சவங்களோட அறிவு என்றைக்குமே உலகில் இன்பங்களில் மயங்கி தெரியாது. அரசே, பக்தி இல்லாம மனசை பிராணாயாமம் முதலான யோக பயிற்சியினால எவ்வளவுதான் நடக்க முயற்சி பண்ணினாலும் உள்ளத்து வாசனை குறையாததால மனசு அடங்கினாலும் மறுபடியும் உலகில் இன்பங்களை நாடிப்போகும். என்கிட்டயே உள்ளத்தை பதிச்சு இந்த பூலோகத்தில் விருப்பப்படி சுத்திட்டு வாங்க. உங்க பக்தி எப்பவுமே என்கிட்டயே விலகாம நிலைச்சு நிற்கும். க்ஷத்ரிய அறநெறியில நின்ன நீங்க வேட்டையாடுறது முதலானவற்றால பிராணிகளை கொண்டிருக்கீங்க. அதனால என்னையே நினைச்சு மனசை அடக்கி தவம் இருந்து அந்த பாவத்தை போக்கிக்கோங்க. அரசே, அடுத்த பிறவியில எல்லா உயிரினங்கள் கிட்டையும் ரொம்பவும் அன்பு கொண்ட ஆந்தனரா பிறந்து பரம்பொருளான என்னை நிச்சயம் வந்தடைவீங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 51வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.